ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பொட்டோட்டோ கேப்சிகன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடமிளகா ஒரு குடமிளகா உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணினா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லேயும் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குடமிளகா ஒரு உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி பண்ண ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு சைஸ் வெங்காயம் பொடிப்பாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் விழுத அரைச்சாச்சு. அதிலே ஒரு 2 தக்காளி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன், நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஜாரில் மாற்றிக்கிட்டேன். அதே ஜார்லேயே வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கேன். இந்த டைமில் நம்ம கேப்சிகம் 2 நிமிஷம் வெங்காயம் உருளைக்கிழங்கு குடமிளகாலாம் நல்லா சிவந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த சைஸுக்கு குடமிளகாவை கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் அதே சைஸுக்கு. அவ்வளோதான், எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து வரும். குடமிளகா சீக்கிரமாக வெந்துடும், உருளைக்கிழங்கு தான் வேக லேட்டாகும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தீயை குறைச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஜாரில் இருந்த தக்காளி விழுதையும் நல்லா சேர்த்து பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இது கூட ஒரு 50 கிராம் தயிர், இதையும் சேர்த்து ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்து வதங்கிருக்கு. தயிர் வச்சுருந்த கப்புலேயே கொஞ்சமாக தண்ணி, இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகும். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். பாருங்கள், மசாலா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா வறுத்து பாருங்கள். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி வச்சாச்சு. இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு, உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும். நம்ம வதக்கினத்துலேயே பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். அப்படியே வைங்க. ஒரு 10 நிமிஷம் நடுவில் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மல்லி எல்லாம் அப்படியே சேர்த்துருங்க.
கிரேவி ரெடி ஆகிடுது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுடைய பொட்டோட்டோ கேப்சிகன் கிரேவி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.